வணக்கம் மாஸ்டர்ஸ். நேத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வாக்ஷேத்ரம், வார்த்தைகளின் வலிமை. அதோட செகண்ட் பார்ட் பத்தி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நேத்து சொன்ன சில விஷயங்கள், கருத்துக்களையும் நான் ஷார்ட்டா நான் சொல்லிக்கிறேன் நானு. ஸோ நம்ம எண்ணம், சொல், செயல் இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதோட தாக்கம் தான் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். நம்மளுக்கு எண்ணங்கள்ல நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் இருக்கு. நம்ம என்ன சுதந்திரம் இருக்கு, நம்ம என்ன திங்க் பண்றோம் அப்படின்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கு. அதுதான் நம்ம சிந்தனை மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். பேச்சு மண்டலம், நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது தான் நம்மளை தீர்மானிக்கும். செயல் மண்டலம், நம்ம பேச்சு மண்டலம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து நம்மளோட செயல் மண்டலம் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? பேச்சும் செயலும் ஒன்றோட ஒன்று இணைந்தது. நம்மளோட அக உணர்வுகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செயல்கள் ஆட்டோமேட்டிக்கா இருந்துடும். ஸோ அந்த அக உணர்வுகளை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம கடைசியில நம்மளோட செயல்களோட தாக்கம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கள் செயல்களோட தாக்கம் அதிகமா நம்ம சுற்றி இருக்கவங்களோட இருக்கும். அதனால தியானம் பண்றவங்களோட நம்ம இணைந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகான வாழ்க்கை வாழலாம். அதோட தாக்கம் இருக்கும்போது நம்ம சிறப்பா பேசுவோம். ஓகேங்களா? இப்ப அடுத்த பகுதி நம்ம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட மனிதர்களுக்கு 7 குணங்கள் இருக்கு. நம்ம 7 சக்கராஸ் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு 7 குணங்கள், அந்த நம்ம எந்த சக்கராஸ்ல இருக்கோமோ அந்த அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம 7 நிலைகள்ல நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, சஹஸ்ரா. இதுதான் நம்மளுக்கு 7 நிலைகள் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணங்கள் எப்படி இருக்குன்னா, மூலாதாரம் எப்படி இருக்குன்னா பௌதீக வாழ்க்கையில மட்டுமே அவங்களோட நாட்டம் இருக்கும். என்ன வாங்கலாம், என்ன சாப்பிடலாம், என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம், நம்மளோட பௌதீக வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்கலாம், அது மட்டுமே அவங்கள சுத்தி அதை மட்டுமே அவங்களுக்கு இருக்கும். வேற எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. நம்மளோட நார்மல் லைஃப், பிசிக்கல் லைஃப், ரொட்டீன் லைஃப் நம்மளுக்கு எப்படி இருக்கு அதே மாதிரிதான் அவங்களோட லைஃப். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் அதை சுத்தியே தான் இருக்கும். அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்னா சுய பிரதானம். என்ன பத்தின அது பௌதீகம். அடுத்தது என்ன பத்தின ஃபோக்கஸ். நான் எப்படி இருக்கணும், எனக்கு எல்லாருக்கும் நிறைய புகழ் சேருதே, எனக்கும் நிறைய புகழ் சேரணும். நான் என்ன அந்தஸ்துல இருக்கேன், நான் என்ன அதிகாரத்துல இருக்கேன், நான் எப்படி என்னோட அதிகாரத்தை வாங்கலாம், நான் என்னோட அந்தஸ்தை எப்படி உயர்த்திக்கலாம், அவங்க எந்த அந்தஸ்துல இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களோட அந்த சுவாதிஷ்டானம்ல இருக்கிற அவங்களோட மக்களோட எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை சுத்தியே இருக்கும். அவங்களுக்கு அந்த பிரதானம் பார்த்தீங்கன்னா மெயினா இதுல தான் இருக்கும். புகழ், ஆனந்தம், அதுல புகழ், அதிகாரம், அதுல வர்ற ஆனந்தத்திலேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மணிப்பூரகம். மணிப்பூரக சக்கரத்துல இருக்கிறவங்க அடுத்த நிலையில இருப்பாங்க. என்னன்னா அறிவு, அறிவு தேடல இருப்பாங்க. திறமை மெயினா இதுல மட்டுமே அவங்களோட தேடல் இருக்கும். நம்மளுக்கு நான் எப்படி என் திறமையை வளர்த்துக்கலாம், நான் என்னோட அறிவை எப்படி வளர்த்துக்கலாம், நான் என்ன செய்யலாம், நான் இசையில இருக்கலாமா, இல்ல டான்ஸ் பண்ணலாமா, இல்ல வேற எதுனா புதுசா கத்துக்கலாமா, நான் என்ன செய்யலாம். பொருள் சார்ந்தும் இருக்கும், உலக விஷயங்கள்லயும் இருக்கும். இவங்களுக்கு 2ம் சேர்ந்து இருக்கும். பட் ஆனா ஆன்மீகத்துல ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல தேடல் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் ஒரு கீழ் நிலையில தான் இருப்பாங்க. டக்குன்னு அவங்க பிசிக்கல் பௌதீக வாழ்க்கையிலேயே அவங்களோட நாட்டம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அநாகதம். அநாகதத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கணும். நான் இந்த அமைதியா இருக்கணும். அவங்களுக்கு அவங்க உலக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கும் அவங்களுக்கு. 2த்துலயுமே எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அதுல அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு பொருள் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காது. ஆர்வம் கம்மியா தான் இருக்கும் அவங்களுக்கு. அநாகதத்துல அப்படிதான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா விசுத்தி. அடுத்தது விசுத்து நிலையில இருக்கிறவங்களுக்கு முழு மன அமைதி. அவங்களுக்கு மன அமைதி மட்டுமே அவங்களுக்கு இருக்கும். அவங்க அந்த ஃபோக்கஸ் அதிகமான மன அமைதியில தான் இருக்கும். மற்றவங்களுக்காக என்ன செய்யலாம் அப்படின்ற கொண்ட எண்ணம் இருக்கும்.
மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத அவங்க நலன் கருதி என்ன பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். சுய வாழ்வில வந்து விழிப்பு நிலையோட இருப்பாங்க. நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்களுக்கு சுத்தமா ஆடை, அலங்காரம், புகழ் அந்த மாரி எந்த ஒரு விஷயத்துலயுமே இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அடுத்தது வந்து ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா, தூய்மை, முழுமையான தூய்மை. அதுல மட்டுமே அவங்க கவனம் இருக்கும். வேற எதுலயுமே இருக்காது. தங்களுக்கு தூய்மையான தன்மையில இருக்கணும். அதுல ஒரு கவனம் மட்டுமே அவங்களுக்கு இருக்கும். அதுல தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஆ அக்னா சக்கரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் கண் தெரிஞ்சிரும். 3ஆம் கண் தெரியும்போது அவங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கேத்த மாரி அவங்க வாழ்க்கையில வாழ்ந்துருவாங்க. அடுத்தது சஹஸ்ரா. சஹாஸ்ரா நிலை வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சேவையிலே அவங்கள கவனம் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் எப்படியெல்லாம் ஆன்மீக சேவை செய்யலாம்? எந்த மாரிலாம் ஆன்மீக சேவை செய்யலாம்? அவங்க வாய்ப்பு தேடி போவாங்க. அவங்க வந்து இசை மூலமா வந்து அ இசை மூலமா எதனா குடுக்கலாமா? அதுல எதனா ஆன்மீக சேவை செய்யலாமா? சமூக சேவை எப்படி செய்யலாம்? அப்படிலாம் அவங்க தேடல் வந்து பார்த்தீங்கன்னா, சஹஸ்ரா நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சேவையிலேயே மட்டுமே ரொம்ப நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் 7 நிலைகளோட அடிப்படையான குணங்கள். இந்த இடத்துல இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து காந்திஜி வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து விசுத்த நிலையில இருந்து, அவங்க முழு மன அமைதியோட இருந்து, அவங்களோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம் வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க அவங்க வந்து. அவங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும். அவங்களோட முழு இது வந்து பார்த்தீங்கன்னா, "சபுக்கோ சன்மதி தே பகவான்." அந்த ஒரு இதுதான் இருக்கும் அவங்களுக்கு. எல்லாருமே ஒண்ணுதான். அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க. அந்த மாரி நிலையில இருக்கிறவங்கள மட்டும் தான் அடுத்த நிலை இருக்கிறவங்களால அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட இது தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அவங்க கிருஷ்ணர், கா அவரையே வந்து அ ரொம்ப இதா இருந்தாரு. ராமர், அவங்களோட இதுல கிருஷ்ணருக்காக கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதைய வச்சுட்டு இருந்தாரு. ராமர் சொன்ன அந்த விஷயத்துல ரொம்ப நாட்டமா இருந்தாரு. எப்பயும் வந்து ஹே ராம்ன்னு சொல்லுவார். அவர் இறக்கும்போது வந்து ஹே ராம் தான் சொன்னார். ஸோ அவங்களால அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அடுத்த நிலை இருக்கிறவங்களோட இது தன்மை அவங்களுக்கு தெரியும். உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன உண்மை, சத்தியம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பா, அம்மா சொல்றாங்க அப்படின்றதுக்காக அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ண முடியாது. அந்த காலத்துல ராமர் என்ன சொன்னாரோ, அப்பா சொன்னாரோ அப்படியே இருந்தாரு. அப்பவே தான் பிரகலாதனும் இருந்தாங்க. ஸோ பிரகலாதன் வந்து ஹிரண்யகசிப்பு என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத எதிர்த்து போராடுனாங்க. ராமர் வந்து அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சு அத ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு, பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தவறா சொன்னாங்கன்னா, ஹிரண்யகசிப்பு அப்பாவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் எதிர்த்து போராடணும். தவறு அப்படின்னு சொல்லணும். சத்தியத்த நோக்கியே இருக்கணும் அவங்க வந்து. ஆனா, எந்த வன்முறையிலும் இல்லாம, வார்த்தைகள்லயே இருக்கணும். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து. பிரகலாதன் வார்த்தையில மட்டும் தானே இருந்தாரு. எதுனா பேசினாரா? எதிர்த்து பேசினாரா? கிடையாது இல்லையா? ஸோ அதேபோல வார்த்தைகள்ல மட்டுமே இருக்கணும் நம்மளோட கவனம், அந்த இடத்துல. அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நம்மளோட வார்த்தைகள் வந்து. வார்த்தை சக்தியாக இருக்கும். சக்தி வார்த்தைகளாக இருக்கும். வார்த்தைகள் தான் நம்மளுக்கு ஆயுதம். பேரண்ட்ஸா இருந்தாலும், யாரா இருந்தாலும் வார்த்தைகளே நம்மளுக்கு ஆயுதம். ஒரு நிமிஷம் மாஸ்டர். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த பத்ரிஜி வாக்ஷேத்திரம் பற்றி இன்றைக்கு முடிவுறு தொட்டு நல்ல ஒரு உங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு சந்தேகங்களை மேடமிடம் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களை பகிரலாம். உங்கள் அனுபவங்களையும் பகிரலாம். ஆ, நன்றி மேடம். தேங்க்யூ சார். நம்ம வார்த்தைகள்ல வந்து சத்தியம் மட்டுமே பேசணும் நம்ம வந்துட்டு. 3 விதமான சத்திய வார்த்தைகள் நம்ம பேசுவோம். எதிர்மறை, நேர்மறை, சத்தியம். எப்பயுமே நம்மளோட வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த 3மே இருக்கும் நம்மளுக்கு. அ இயேசுநாதர் சொன்னார் இல்லையா? ஸோ நம்ம வாய்க்குள்ள என்ன போகுதுன்றது முக்கியம் கிடையாது. நம்ம வாயிலிருந்து என்ன வருது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதுதான் நம்மள வந்து வரையறுக்கும். நம்மள மத்தவங்களுக்கு காட்டும்.
நான் சொன்னேன் இல்லையா, மூலாதாரம், அநாதகம், அநாதகம் இல்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த 3 நிலை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த கீழ்நிலையில் சொன்னேன் இல்லையா, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாம இல்ல தெரிஞ்சு, ஆமா வெளிப்பு நிலை அவங்களுக்கு இருக்காது. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே எதிர்மறை வார்த்தைகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கே தெரியாது. எதிர்மறை தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க அதுல தான் நெறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு யாரோ பத்தி பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகள பேசுறது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எதிர்மறை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அநாகதம், விசுத்தி, இவங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நேர்மறை வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்க வார்த்தைகள் எல்லாமே நேர்மறையா தான் இருக்கும். அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஆகினா அண்ட் சஹஸ்ரா. இவங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமான வார்த்தைகளாக இருக்கும். 7 நிலைகள் இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கும். அந்த நிலையில இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. நேர்மறை, இதுக்கு நேர்மறை, எதிர்மறைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்னா, எதிர்மறை அப்படின்னா அது ஒரு சங்கிலி மாரி. ஒரு ஒரு தவறான சங்கிலி அப்படின்னு வச்சுக்கலாம். நெ எதிர்மறை நெ எதிர்மறை வந்து தவறான சங்கிலி. நேர்மறை வந்து பார்த்தீங்கன்னா, தங்க சங்கிலி. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சங்கிலி போட்ட மாரி தான் இருக்கும். ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற மாரி தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, சத்தியமான வார்த்தைகளே நம்ம பேசணும். அப்பதான் நம்ம சரியா பேசுவோம் நம்மளுக்கு. நேர்மறையும் வேண்டாம், எதிர்மறையும் வேண்டாம். சத்தியமான வார்த்தைகளே நம்ம பேசணும் நம்ம வந்து. நம்ம பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மொம நான் நேர்மறையா பேசினாலும், எதிர்மறையா பேசினாலும், மத்தவங்களுக்கு வந்து நெறைய பாதிப்பு குடுக்கறத விட, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய பாதிப்பு வந்து எப்படி குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படி நம்ம நேர்மறை, எதிர்மறை வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து கரெக்ட்டா பேசுவாங்க. அவங்க கரெக்ட்டா நெறைய டீச் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, அந்த இடத்துல குழந்தைங்க எப்படி இருக்கணும்? கவனிப்போட இருக்கணும். விழிப்பு நிலையோட இருக்கணும். அப்ப மட்டும் தான் அவங்ககிட்ட மாற்றமே தெரியும். இல்லன்னா மாற்றம் தெரியாது இல்லையா? ஸோ அதே போல தான் வந்து நம்மளோட வார்த்தைகள் வந்து எப்படி பேசுறத விட, அவங்க ரிசீவ் பண்றவங்க எப்படி இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து நேர்மறை, எதிர்மறை விட சத்தியம் மட்டுமே நம்ம பேசணும். சத்தியமான வார்த்தைகளே நம்ம பேசணும். நம்ம ஞானத்தோட பேசணும். முயற்சி செய்து சரியா பேசணும். எப்ப பேசும்போது இருந்தாலும், நம்ம சத்தியமான வார்த்தைகளே நம்ம பேசணும். ஒரு சரியான குரு எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெறைய பேர் சொல்லுவாங்க. "நான் உங்கள் ஆசிரியர். உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன்." அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவர் சரியான குரு இல்ல. யா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே யாரையுமே ஆசிர்வதிக்க முடியாது. அவங்களோட செயல்கள், அவங்களோட எண்ணங்கள், அவங்களது எப்படி இருக்கோ, அததான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து, அவங்களோட ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கே தான் தவிர்த்து, நான் வந்து என்ன மாரி நம்ம சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இருக்கேன்? என்னோட செயல்கள் எப்படி இருக்கு? என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கு? என்னோட சொற்கள் எப்படி இருக்கு? அத பொறுத்து தான் என்னோட ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஸோ சரியான குரு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்கள ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்றது சரியான கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ, அப்படிதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்றவர் மட்டுமே சரியான குரு. ஓகேங்களா? இப்ப நம்ம வீட்ல வந்து நம்மளுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து தலைவலி, காய்ச்சல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் மட்டுமே. தியானம் செஞ்சா போதும். நம்மளுக்கு எல்லா தீர்வுகளும் நம்மளுக்கு கிடைச்சிரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நம்மளுக்கு தியானம் மட்டுமே தீர்வு. தலைவலியா? தியானம் செய்யுங்க. உடல்நிலை பிரச்சனையா? தியானம் செய்யுங்க. மனதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? தியானம் செய்யுங்க. பொருளாதார பிரச்சனை எதனா இருக்கா? தியானம் செய்யுங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே, அதுக்கு தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் மட்டுமே. தியானத்தினால மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு விஷயத்துக்கு தீர்வு கொடுக்க முடியும் நம்மளுக்கு. வேற எதுலயுமே தீர்வு கொடுக்க முடியாது நம்மளுக்கு. வேற எதுனாலயும் தீர்வு கிடைக்காது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தியானம் மட்டுமே தீர்வு. அப்போ தீபோ பவ. ஸோ நம்ம தான் தீர்வு கண்டுபிடிச்சுக்கணும். பி அ லைட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் மத்தவங்களோட ஆசீர்வாதமோ எதுவுமே யாரும் வழங்க முடியாது. ஸோ நம்மளுக்கு நாம தான் நம்மளோட வந்து
நம்மளுக்கு நாம தான் பார்த்துக்கணும். நம்மளுடைய யதார்த்தங்களுக்கு எல்லாமே உருவாக்குனது நாம தான். எனக்கு ஒரு சுத்தி இப்படி மாரி நடக்குதா, அதுக்கு காரணம் நான் தான். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? ஏன் எனக்கு அந்த மாரி நடக்குது? எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஒருபோதும் நான் மத்தவங்கள குறையே சொல்லக்கூடாது. என்னோட யதார்த்தத்துக்கு, என்னோட வாழ்க்கைக்கு, என்ன சுற்றி நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நானே காரணம். அதனால இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது. யாரையும் குறை சொல்ல மாட்டோம். கருணை மட்டுமே இருக்கும். இதோட விளைவு எப்படியா இருக்கும்? சத்தியமாக இருக்கும். சத்தியமான வார்த்தைகளாக இருக்கும். அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. ரமண மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? "நீ உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோ. உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்." நம்மகிட்ட ரமண மகரிஷிட்ட வந்து வந்து பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னா, நீ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னோட கிட்ட இருந்த பிரச்சனை தீரவே தீராது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யார் நீ? நான் யார்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை தீரும். அதான் ரமண மகரிஷி சொல்வாரு. அவர் சத்தியம் மட்டுமே பேசுவார். வேற எதுவுமே பேச மாட்டார். என்ன செய்வார் கடைசில? எதுவுமே பேசல அப்படின்னா, அவர் அவர் அமைதியா இருந்துருவார். மௌனத்துல இருப்பார். வேற எதுவுமே பேச மாட்டார் அவரு. அமைதி மட்டுமே ஃபாலோ பண்ணுவார் அந்த இடத்துல வந்து. சத்தியம் மட்டுமே அவர் பேசுவார். ஸோ நெறைய மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீனியர் ஹை லெவல் வந்து ரமண மகரிஷி, அந்த மாரி கிருஷ்ணர், ராமர் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியமான வார்த்தைகளே அவங்க பேசுவாங்க. அப்ப சொன்ன மாரியே தான், கீழ் 3 நிலைகள்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எதிர்மறை வார்த்தைகள் தான் பேசுவாங்க அவங்க வந்துட்டு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்மறை வார்த்தைகள தான் பேசுவாங்க. விசுத்தி, அநாகதம் இருக்கிறவங்க நேர்மறை வார்த்தைகள் பேசுவாங்க. ஆகினா, சகஸ்ர நிலையில இருக்கிறவங்க சத்தியமான வார்த்தைகள பேசுவாங்க. ஸோ நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஓகேங்களா? பிரமிட் ஆசான்கள் எல்லாருமே சத்திய வாக்கு தான் பேசுவாங்க. சரியான பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சத்திய வாக்கு தான் பேசுவாங்க. உண்மை மட்டுமே பேசுவாங்க. ஒரு தடவ வந்து ஏசுநாதர் 11 வயசுலயே வந்து நெறைய பேர்கிட்ட பேசிட்டே இருப்பாராமா. நெறைய விஷயங்கள் சொல்லுவாராம். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல சொல்லிட்டு இருப்பாராமா. அப்போ ஒரு முறை வந்து அங்க கொஞ்சம் பேர் இருக்கவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களாமா. அந்த சமயத்துல வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களாமா. சைட்ல ஒரு பையன் வந்து நின்னுட்டே இருந்தானாமா. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தபோது குறுக்கீடு பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் குறுக்கீடு பண்ணாங்களாம். என்ன சொன்னாங்களாம், "ஏசுநாதரே, உங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொன்னாராமா. உடனே வந்து இயேசு என்ன சொன்னாருன்னா அப்படின்னா, "அவங்க என்னோட உண்மையான தாய் தந்தையர் கிடையாது. தேவனின் ராஜ்யத்தில் எனது தந்தையின் வாக்கை யார் பின்பற்றுகிறாரோ அவரே எனது பெற்றோர்." தந்தையின் வார்த்தைன்னா என்ன? சத்தியம். அந்த சத்தியத்தை யார் பின்பற்றாங்களோ, அவங்க தான் எனது பெற்றோர்கள். ஸோ அவங்க இயேசுநாதர் அப்ப என்ன பேசுறாரு? அப்பவும் சத்தியம் தான் பேசுறாரு. உங்க உங்க அப்பா, அம்மா கூப்பிடுறாங்க அப்டின்னா, எனது பெற்றோர் யாருன்னு அந்த இடத்துல சொல்றார். ஸோ எப்பயுமே வந்து ஹை லெவல்ல இருக்கிற இயேசுநாதர் ஆகட்டும், ராமர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், எல்லாருமே வந்து சத்தியத்த மட்டுமே பேசினாங்க அவங்க வந்துட்டு. சங்கராச்சாரியார் என்ன சொன்னாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, "கஸ்தவம் கோவிந்தம் குத அஹதா." அதுக்கு என்னன்னா, நான் யார்? என்னோட தந்தை யார்? என்னோட தாயார் யார்? அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம ஆழ் நிலைக்கு உள்ள செல்வோம். நம்ம டீப்பா நம்ம உள்ளுக்குள்ள செல்வோம். நம்ம அகத்துக்குள்ள செல்வோம். நம்ம இன்னர் கனெக்ட் ஆகும். நம்மளுக்கு ஆழமான புரிதல் கிடைக்கும். அப்பதான் நம்மளுக்கு உண்மை தெரியும். நம்மளுக்கு. ஸோ நம்ம உண்மை தெரியணும்னா இந்த கேள்விகள நம்ம கேட்கணும். அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்றார். இயேசுநாதர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் ஒரு மாயை. இந்த ஒரு ஒரு மாயை. அப்படின்றவங்க, இந்த உண்மை தெரிஞ்சவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சத்திய வார்த்தைகள பேசுவாங்க. வேற யாருனாலயும் பேச முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. நான் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு வாழ்க்கை நாடகம் தான் அமைக்க வந்திருக்கேன். ஒரு நாடகத்துக்காக தான் வந்திருக்கேன். இந்த உலகம் ஒரு மாயை. இது ஒரு நாடகம். நம்ம எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒரு அ வி ஆர் ஆக்டர்ஸ்.
நம்ம எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சா மட்டுமே அதை உணர்ந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சத்திய வார்த்தைகளே வந்து பேசுவோம். அப்புறம் ஒரு தடவை வந்து ஜீசஸ் நடந்து போயிட்டு இருந்தாரு. ஏசுநாதர் நடந்து போயிட்டு இருந்தாரு. ஏசுநாதர் பெரிய அங்கி போட்டிருப்பாரு இல்லையா? ஒரு தடவை அங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து அந்த அங்கியை தொட்டாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேயே தொட்டாங்க. "யார்டா என்னோட அங்கேயே தொட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஏசுநாதர் திரும்பி பார்க்குறார். அங்க கொஞ்சம் மக்கள் திரும்பி பார்க்குறாங்க. தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, "என்னோட நோயெல்லாம் சரியாயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்களாமா. அப்ப ஏசுநாதர் சொல்றாரு, "அம்மா, நான் வந்து உங்க நோய சரி பண்ணவே இல்ல. உங்களோட நம்பிக்கை, உங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை, அது மட்டுமே உங்களோட உங்களோட நோய்கள் எல்லாமே தீர்ச்சுது. எப்பயுமே நான் எதுவுமே உங்களோட உங்களோட நோய் தீர்ந்ததுக்கு காரணம் நான் இல்ல. உங்களோட நம்பிக்கை மட்டுமே காரணம். நான் எதுவுமே செய்யல. உங்களோட என்னோட அங்கேயே தொட்டதுனால வந்து நான் காரணம் இல்ல. உங்களோட நம்பிக்கை மட்டுமே காரணம். உங்க ஆழமான நம்பிக்கை. அதுவுமே உங்களுக்கு உங்களோட உங்களோட நோய்கள வந்து உங்கள வெளிக்கொண்டு வந்தது." ஸோ ஆகின சக்கரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்கும். சஹஸ்ரால இருக்கிறவங்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தால், வார்த்தை வந்து பலிக்கும். நான் வந்து என்னோட என்னோட நம்பிக்கை அதிகமாக இருந்தால், கண்டிப்பா என்னோட வார்த்தை பலிக்கும். சரியான வார்த்தைகள நான் பேசுவேன் நானு. கரெக்டான வார்த்தைகள்ல பேசுவேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் பேசும்போது, நான் சரியா? தவறா? நான் அவங்ககிட்ட பேசினது கரெக்ட்டா? தப்பா? நான் வந்து நான் நான் வீடு வாங்கணும்னு நெனச்சேனே! நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நெனச்சேனே! அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்ல. என் வார்த்தைகள்ல எனக்கு நம்பிக்கை இல்லன்னா, அது பலிக்காது. நம்பிக்கையான வார்த்தை. என்னோட வார்த்தை நம்பிக்கையான என்னோட வார்த்தை மேல நான் எவ்வளோ நம்பிக்கை இருக்கு. நான் எப்படி பேசுறேன். அந்த நம்பிக்கையில இருந்தா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை பலிக்கும். ஸோ நம்பிக்கை. அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இருந்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வார்த்தைகள்ல வந்து எப்ப நடக்கணுமோ அது நடக்கும். பிரபஞ்சத்துல எந்த தாமதமுமே கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த நடக்கிறதுல எந்த ஒரு தாமதமே கிடையாது. என்னோட நம்பிக்கை எப்படி இருக்கு? அதுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல செயலா வருது. ஸோ நான் நம்பிக்கை அதிகமா இருந்தா அந்த செயல் நடக்கும். இல்லன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இயற்கையில எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. முழுமையான நம்பிக்கை அந்த இடத்துல நம்மளுக்கு. ஒரு தடவ வந்து பத்ரிஜி வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்திருந்தாரு. அப்டின்னா, அவங்க வைஃப் வந்து நம்ம ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் வந்து 2வது பெண் குழந்தையோட இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பத்ரிஜியோட அண்ணா வராங்க. அண்ணா வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, "வாழ்த்துக்கள்" அப்டின்னு சொல்றாங்க. "உனக்கு பெண் குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள்" அப்டின்றாங்க. பத்ரிஜி உடனே, "எனக்கு எதுக்கு வாழ்த்து சொல்ற? உலகத்துல இருக்கிற அத்தன உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து குழந்தை குழந்தை பெற தான் செய்றாங்க. இதுக்கு என்ன வாழ்த்துக்கள்?" அப்படின்னு சொன்னாராமா. உடனே அவங்க அண்ணாக்கு கோவம் வந்துருச்சாம். "நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி பேசுற?" அப்படின்னு சொன்னவுனே, அப்ப வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவரு யூ ஃபார் எவர் லோப்ரா லோப்ரம் சம்காத் அந்த புக் படிச்சுட்டு இருந்தாராமா. யூ ஃபார் எவர். அந்த புக்க கோவம் வந்தவுனே அந்த புக்க தூக்கி கிழிச்சு தூக்கி போட்டாராமா. அவரு உடனே பத்ரிஜி ஒண்ணுமே பண்ணவே இல்லையாமா. இந்த வார்த்தைகள சொல்லிட்டு, அந்த புக் எடுத்துட்டு, அந்த பேஜஸ் எல்லாம் எடுத்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சுட்டாராமா. பார்த்தீங்களா? எப்படி? சத்தியம் பேசுவாங்க. வாழ்த்துக்கள் சொன்னா இது என்ன பெரிய விஷயமான்னு கேட்கறாங்க. ஸோ ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சத்தியம் மட்டுமே பேசுவாங்க. வேற எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க. சத்தியம் மட்டும் தான் பேசுவாங்க அவங்க வந்து. ஸோ நம்ம சத்தியமான வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா, நம்மளுக்கு உண்மை தெரியணும். இது வந்து உலகம் ஒரு மாயை. நான் வந்து இங்கே வந்து நான் ஒரு ரோல் ப்ளே பண்ண வந்திருக்கேன். இது ஒரு நாடக மேடை. நான் நடிக்க வந்திருக்கேன். அப்படின்ற ஒரு உண்மை தெரிய ஆரம்பிச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே விஷயம் தெரியும். எப்பயுமே நம்மளுக்கு இப்ப நெறைய பேர், நெறைய மாஸ்டர்ஸ் நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா உணரணும். அந்த விஷயத்த நான் உணரணும். என் உள்ளுக்குள்ளார நான் அத வந்து ரியலைஸ் பண்ணணும். நான் உணரணும். அப்பதான் வந்து சத்தியமான வார்த்தைகள் வரும். எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கும், உணர்தலுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஸ்பீச் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது. உணருதுன்றது நான் அத மனசுக்குள்ளார ஆழமா உணர்றது. அதுவே உணரும். அந்த உணர்ந்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா எப்படி வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமான வார்த்தைகள் தான் வரும் நம்மளுக்கு. நம்ம எல்லா அப்புறம் சொல்வாராமா, பத்ரிஜி வந்து எல்லாருமே கேட்பாங்களாமா, "எங்கேருந்து வரீங்க?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஊருன்னு கேட்பாங்களாமா. "நான் வைகுண்டம்" அப்படின்னு சொல்லுவாராமா பத்ரிஜி. நம்ம எல்லாமே சத்தியலோகத்துல இருந்து வந்திருக்கோம் நம்ம வந்து. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நம்ம இங்க எல்லாமே வந்து நடிக்க வந்திருக்கோம் அப்படின்ற உண்மை தெரிய வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்தியத்தை தான் நம்ம பேசுவோம். நம்மளுக்கு எல்லாருமே வந்து இது உலகம் கிடையாது. உண்மையான உலகம் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டம். எல்லாருக்குமே அதுதான். நிறைய லோகங்கள் இருக்கியா, அந்த லோகத்துல இருந்து தானே நம்ம வந்திருக்கோம். அதுக்காக பத்ரிஜி வந்து வைகுண்டம் தான் அப்படின்னு சொல்லுவாராமா. சத் ஸோ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவனிக்கணும். நம்ம சரியா பேசுறோமா? சரியான வார்த்தைகள் பேசுறோமா? நம்ம சரியா சொல்றோமா? கரெக்டா பேசணும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. மத்தவங்கள பத்தி பேசக்கூடாது. அன்னெசரி வார்த்தைகள் இருக்காது. இருக்கவே கூடாது. நம்மளோட வார்த்தைகளுக்கு நாமே பொறுப்பு. நம்ம கர்மாக்கு நாமே பொறுப்பு. நம்மளோட யதார்த்தத்திற்கு நாமே பொறுப்பு. எல்லாத்துக்குமே நாமே பொறுப்பு. நாம இங்க விருப்பத்தோட தான் நம்ம இங்க வந்திருக்கோம் நம்மளுக்கு. அதனால நம்ம சத்தியத்தை மட்டுமே பேசணும். நம்ம வந்துட்டு மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்ககிட்ட வந்து ரெஸ்பெக்ட் இருந்தா போதும் நம்மளுக்கு. உண்மையான பெற்றோர்கள் என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்தியத்தை தெரிஞ்சா சத்தியமான வார்த்தைகளே நம்ம பேசுவோம். நம்ம வந்து வேற எதுவுமே நம்ம பேச மாட்டோம் நம்ம வந்துட்டு. ஸோ நம்ம வந்து இங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாதிரி தான் ராமர் மாதிரி இருக்கணுமா, இல்ல பிரகலாதன் மாதிரி இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சொல்ற வார்த்தைகளை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஸோ நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். கௌதம புத்தர் வந்து என்ன பேசினாரு? உண்மை மட்டுமே பேசினார். எல்லா இடத்துலயுமே உண்மை மட்டுமே பேசினார். சத்தியம் மட்டுமே பேசினார். எப்படி அவர் வந்து சித்தார்த்தர் வந்து கௌதம புத்தரா மாறினாரு? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. உண்மையை பேசினாரு. நம்ம எல்லாருமே புத்தர் பரம்பரை, ஞான பரம்பரை. அந்த பரம்பரையில இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். சோ நம்மளும் அப்படிதான் பேசணும் நம்ம. ஒவ்வொரு வார்த்தையும் அறிவுபூர்வமா இருக்கணும். சரியானதாக இருக்கணும். கரெக்டான வார்த்தைகள் தான் நம்ம பேசணும். நான் நான் இதுக்கு முன்னாடி நெறைய பேசுவேன். நான் எனக்கே தெரியும். நெறைய வார்த்தைகள் பேசுவேன். ஆனா இந்த புக் படிக்கும்போது அ ஆ முன்னாடி கரெக்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டேன். தியானம் வந்ததுக்கு அப்புறமே நெறைய வார்த்தைகள் கம்மியாயிடுச்சு. ரொம்ப சுருங்கிருச்சு. 10 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை பேச ஆரம்பிச்சேன். அந்த 2 வார்த்தமும் சத்தியமா இருக்கணும் அப்படின்றது இந்த புக்க படிக்க, படிக்க, படிக்க நான் அப்படியே உள்ளுக்குள்ள நெறைய போகுது. நான் இனிமேல் சத்தியம் மட்டுமே பேசணும். மாஸ்டர்ஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ புக்கு படிக்கிறது கேட்கிறோம். ஆனா இந்த புக்க படிக்கணும். கண்டிப்பா படிக்கணும். ஒவ்வொரு மாஸ்டர்ஸுமே இந்த இந்த வாக்ஷேத்திரம், வார்த்தைகளின் வலிமைன்ற புக்க கண்டிப்பா படிக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா, அத தெரிஞ்சு, அத படிக்கும்போது, அத உணரும்போது மட்டுமே வந்து, நம்மளால வந்து அந்த சத்தியத்துல இருக்கோம். ஓ! நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து கீழ்நிலையில இருக்கோமா? இல்ல அனகதம் விசுத்தில இருக்கோமா? அகினைல இருக்கோமா? சஹஸ்ரால இருக்கோமா? அப்படின்ற நிலை தெரியும். அந்த நிலை நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே தியானம் அதிகமா செய்யுங்க. தியானம் செய்ய ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு விழிப்பு நிலை அதிகமாகும். நம்மளுக்கு நுண்ணறிவு அதிகமாகும் நம்மளுக்கு. தியானம் செய்ய செய்ய தான் நம்மளுக்கு நுண்ணறிவு அதிகமாகும். நம்மளுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாகும். ஞானம் அதிகமாகும். இதெல்லாம் ஞானம் இது எல்லாமே அதிகமான உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சத்தியத்த மட்டுமே நம்ம பேசுவோம் நம்மளுக்கு. தேவையில்லாதது பேசவே மாட்டோம். நம்ம கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். எனக்கே நெறைய வித்தியாசம் தெரியுது மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஞானம் செய்ய செய்ய, புத்தகங்கள் படிக்க படிக்க, எப்பயுமே சரியான வார்த்தைகள் மட்டுமே பேசுறோம். யாரை பத்தியுமே வார்த்தைகளே வரமாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் வந்து பேச நான் ஏன்னா நம்ம நம்ம இந்த சமுதாயத்துல தானே இருக்கோம் நம்மளுக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்மள நெருங்கி வந்து பேசுவாங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து நெருங்கி வந்து மத்தவங்கள பத்தி பேசுவாங்க. இப்ப அவங்களா வந்து யாரோ வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்கள பத்தின பாசிட்டிவ் வேர்ட்ஸே பேசுறாங்க. டக்குன்னு வருவாங்க. எனக்கே தெரியும் நெய்பர்ஸ் இருக்காங்க 2, 3 பேரு. இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி, இவங்க இப்படின்னு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பேசினா கூட, ஏங்க அவங்க சூப்பரா வந்து கோயிலுக்கு தர்மம் பண்ணாங்க, தானம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதாவது சொல்ல வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பத்தின பாசிட்டிவ் மட்டுமே பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஆ நான் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சது அந்த மாற்றம். நம்மகிட்ட வந்து சுத்தி பேசுறவங்க கிட்ட வந்து நம்ம மாற ஆரம்பிச்சா, அவங்களே நம்ம கிட்ட வந்து எப்படி பேசுறாங்க? சரியான வார்த்தைகள மட்டுமே பேசுறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதில்ல. ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. ஸோ நம்மளும் யாரோ ஒருத்தர் பேசுற வாய்ப்பு கிடைச்சா கூட டக்குனு கட் ஆயிடுது நம்மளுக்கு. ஏன் நம்ம அவங்கள பத்தி பேசணும்? எதுக்கு நம்மளுக்கு தேவையே இல்லையே! நம்ம எது பேசணும்?
அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களே காரணம். அவங்களோட கர்மாக்கு அவங்களே காரணம். அவங்களோட யதார்த்தத்துக்கு, அவங்களோட சூழ்நிலைகளுக்கு அவங்களுக்கே காரணம். எல்லாமே அவங்களுக்கே காரணம். நான் எதுக்குமே தேவையே இல்ல. அப்ப நான் ஏன் அவங்கள பத்தி பேசணும்? எனக்கு எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்? ஏன் அந்த மாரி பேசணும்? எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள பேசணும்? என் குழந்தைகளாகட்டும், கணவராகட்டும், சொந்தங்களாகட்டும், எதுவாகட்டும், நான் யாரைய பத்தியுமே பேசவே வேண்டாம். சத்தியம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சத்தியலோகத்துல இருந்து வந்திருக்கேன். நான் அந்த லோகத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன். எல்லாருமே இங்க நடிக்க தான் வந்திருக்கோம் நம்ம. மாயா உலகத்துல தான் இருக்கோம் நம்ம. நடிக்க தான் வந்திருக்கோம். அப்ப நாம எப்படி இருக்கணும்? எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எனக்கு உண்மை தெரிஞ்சவுனே நான் எப்படி இருக்கேன் நானு? நான் ஒரு ஆன்மா. அப்படின்ற உண்மை தெரிஞ்சவுனே என்ன ஆகும்? எந்த பற்றுதலும் இல்லாம ஆன்மீக சேவையில இருந்து ஆன்ம ஞானம் பெறுவேன் நான் ஃபர்ஸ்ட்டு. ஞானம் பெற்றுக்கிட்டே இருப்பேன் நான். ஞானம் பெற பெற நுண்ணறிவு அதிகமாகும். சரியான வார்த்தைகள் இன்னும் பேசுவோம். சரியான ஞானம் பேசுவோம். ஆன்மீக சேவை என்ன செய்யணும்னு யோசனை பண்ணுவோம். நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருப்போம் நம்மளுக்கு. நம்ம தியானம் செய்ய, புத்தகங்கள் படிக்க, நம்ம தெரிஞ்சுக்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் மாஸ்டர்ஸ். அதுக்கு நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, விடாமுயற்சியோட இருக்கணும். விடாமுயற்சியோட தியானத்த செய்யணும் நம்ம வந்துட்டு. நம்மள ஒழுங்குபடுத்திக்கணும் நம்ம வந்து. அப்பதான் வந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா இருக்கிறவங்க வந்து நம்ம புத்தரா மாறுவோம் நம்மளுக்கு. அப்பதான் மாற முடியும் நம்மளால. இல்லன்னா மாறவே முடியாது நம்மளுக்கு. ஸோ, ஃபைனலா வந்து நம்ம உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம எதிர்மறை வார்த்தைகள் பேச வேண்டாம். நேர்மறை வார்த்தைகள் பேச வேண்டாம். சத்திய வார்த்தைகளே நம்ம பேசணும். அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்படிதான் பேசுவோம். சில இடத்துல நேர்மறை வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு வருவோம். நேர்மறையிலிருந்து சத்தியத்துக்கு வருவோம். அது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தினால மட்டுமே நம்மளுக்கு வரும். வேற எதனாலயும் வராது நம்மளுக்கு. நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு நம்மள தெரிஞ்சுக்கணும். ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராக இருக்கட்டும் நம்மளுக்கு சத்திய வார்த்தைகள் தான் பேசுவாங்க. ஜீசஸ், ராமபிரான், இயேசு, கிருஷ்ணர், ராமர், காந்திஜி. நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லைவ் மாஸ்டர் பத்ரிஜி. நம்மளுக்கு கத்துக் குடுத்தவர் பத்ரிஜி. அவரோட வார்த்தைகள பாருங்க. உண்மை மட்டுமே இருக்கும். சத்தியம் மட்டுமே இருக்கும். எதார்த்தமா நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா கூட, பத்ரிஜி, எதுக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறீங்க? மாஸ்டர்ஸ் யாராச்சும் பத்ரிஜிய வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, என்ன கேட்கிற நீ? என்ன விசேஷம்னு கேளு. என்ன செஞ்சேன்னு கேளு. இப்ப தியானத்துல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு கேளுங்க. இப்படிதான் மாஸ்டர்ஸ் பேசணும் அப்படின்னுவாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவே கூடாது. சத்தியமான வார்த்தைகள். ஏன்னா நம்ம தியானத்துல இருக்கோம். நல்லா தானே இருப்போம். நம்ம அது அந்த அந்த கேள்வியே தேவையே இல்லையே. எதுவுமே நம்மளுக்கு தேவையே இல்லையே. பத்ரிஜி லைவ் மாஸ்டர் நம்மளுக்கு. அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தியத்த நோக்கியே இருக்கும் நம்மளுக்கு. நம்ம சத்திய வார்த்தைகள் மட்டுமே பேசுவோம் நம்மளுக்கு. நான் நெறைய பேசணும்னு நெனச்சா கூட கரெக்ட்டா வார்த்தைகள் கம்மியா தான் வருது. என்ன பேசணும்னு நெனச்சா தேவையான வார்த்தைகள் மட்டுமே வருது. அதுதான் சத்தியம். நான் சத்தியத்த மட்டுமே நம்ம பேசணும் அப்படின்னு நெனைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா போதும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. அழகா மாறிடும். நம்மள வாழ்க்கை அற்புதமா மாறிடும். சூழ்நிலை மாறும். நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன் நானு. நான் எதிர்மறையிலிருந்து நேர்மறையா மாறுனதும், எதிர்மறையிலிருந்து அடுத்த நிலைக்கு வந்ததும், இப்ப நான் சத்தியம் மட்டுமே பேசணும் அப்படின்றப்பயே அத்தன ஒரு உள்ளுக்குள்ளார அந்த மாற்றங்கள். இப்ப என்ன நெறைய பேசணும்னு நெனச்சா கூட, சத்தியம் எதுக்கு நெறைய பேசணும் அப்படின்ற அந்த உள்ளுக்குள்ளார அதுதான் வருது. அதுக்கு மேல எதுவுமே வரல. ஸோ நம்ம அடுத்த நிலைக்கு போறப்ப, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் போயிடும். சரியான வார்த்தைகளையே பேசுவோம். சத்திய வார்த்தைகளே பேசுவோம். அதுக்கு நம்ம தியானம் செய்யணும். விடாமுயற்சியோட தியானம் செய்யணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம உணரணும். கேட்கிறதோடு இல்லாம உணரணும். செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். நான் யார்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சத்தியமான வார்த்தைகளே பேசுவோம். எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அழகான புத்தகம் குடுத்ததுனால, ரொம்ப நெறைய மாற்றங்கள் எனக்குள்ளார கிடைச்சது. இந்த வாய்ப்பு குடுத்த மகாவதார் டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரங்கநாதன் ஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். ரொம்ப அற்புதமான புத்தகம். கண்டிப்பா கேட்கிறதோட இல்லாம எல்லாருமே கண்டிப்பா படிங்க. 1 முறைக்கு 2 முறை, 3 முறை படிங்க மாஸ்டர்ஸ். தேங்க் யூ.